ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி லலிதாஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ஒன்று, காரம் ஒன்று பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற ஸ்வீட்டு 7 கப் பருப்பி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1 கப் பால், 1 கப்பு தேங்காய், 1 கப்பு நெய், 3 கப்பு சர்க்கரை தேவைங்க. முதல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நெய்யை விட்டுக்கணும். நான் இன்றைக்கி அடிகனமான பாத்திரத்துக்காக மினி குக்கர் இருக்குது பாருங்கள், ப்ரெஷர் பேன், அதை எடுத்துகிட்ருக்கேன். அதை போட்டு அந்த நெய் கரைஞ்சதும் கடலை மாவை போட்டு அதை நல்லா கலக்கிடணும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. நெய் உருகிறதுக்காக தான் நான் அடுப்பு ஆன் பண்ணேன். அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடணும். உங்கள்கிட்ட உருகின நெய் இருந்தால் ஆன் பண்ணவே வேண்டாம். கடலை மாவையும் நெய்யையும் நல்லா கலந்ததுக்கப்புறமாக பால் 1 கப் இருக்குன்னு அதை விடணும். அப்புறம் தேங்காயை சேர்க்கணும். பிறகு 4 கப்பு சேர்ந்தாச்சா, இப்போது 3 கப்பு சர்க்கரையை சேர்க்க போகிறோம். மொத்தம் 7 கப் ஆச்சு. இப்பொழுது சர்க்கரையை சேர்க்க போகிறோம். எல்லாமா சேர்த்து நல்லா கிளறி அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கிளற போகிறோம். இதை கீழே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அடுப்பில் வச்சும் கிளறலாங்க. நெய் நல்லா உருகின நெய்யாக இருந்தால் கீழே வச்சே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி கிளறணுங்க. அடுப்பை ஆன் பண்ணி கிளற ஆரம்பிக்கணும். முதல்ல கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes ஹையில் வச்சுக்கலாம். ஆனால் ஹையில் வச்சாலும் அடுப்பை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பாருங்கள், ஒரு 5 minutes கழிச்சு பாருங்கள், நல்லா கொதித்து சேர்ந்து வந்துடுது. பார்த்திங்களா, நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்கு. அது இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஸ்லோ டு மீடியம், சிம் டு மீடியம் வச்சு கிளறணும். ஒரு 10 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடுது. அப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி வச்சு போடலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். ஏலக்காய் வாசனை போடணுங்கிறது கூட இல்லை. இது மைசூர் பாகு வாசனை அடிக்கும், தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்கும், பால்கோவா மாதிரி இருக்கும். மொத்தத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுதா? நல்லா திரண்டு வந்துடுது. அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தா அதுலேயும் செய்யலாம். இந்த பெரிய கரண்டி வச்சு கிளறும்போது நான்ஸ்டிக் எல்லாம் அடிப்படுமேங்கிறதுக்காக நான் அடிக்கனமான ப்ரெஷர் பேன் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லா திரண்டு வந்துடுதுங்க. ஒரு 15 to 20 minutes ஆனதும் நல்லா திரண்டு அடியில் ஒட்டாமல் வருது. பார்த்திங்களா? இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு க்ரீஸ் பண்ண ட்ரே பக்கத்தில் வச்சுக்கணும். அதில் இந்த கலவையை கொட்டணும். நல்லா திரண்டு வந்திருக்கிற அந்த 7 கப் பர்ஃபியோ கலவையை கொட்டணும். கொட்டிட்டு அதை நல்லா சமப்படுத்தி விடணும். ஸ்பூன்னால் நல்லா சமப்படுத்திட்டு கூல் பண்ணணும். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மாதிரி சரி பண்ணணும். சமமாக பரப்பி விட்டுட்டு கூல் பண்ணணும். கூல் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு இருக்கும்போதே, கூலாக இருக்கும்போது நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க. நமக்கு பிடித்த ஷேப்பில் டைமண்டோ சதுரமாகவோ எப்படி நமக்கு தோணுதோ அந்த மாதிரி ஷேப்பில் அழகாக கிளறணும். அழகாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணதும் பாருங்கள், நல்லா அழகாக எடுக்க வருது. பார்த்திங்களா, எப்படி அழகாக எடுக்க வந்திருக்கு பாருங்கள். இதை அடுத்து உடச்சி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. 7 கப் பருப்பி ரெடி ஆகிடுதுங்க. நான் பண்ண அந்த 1 கப் அளவுக்கு ஒரு 20 to 25 பர்ஃபீஸ் வந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். 7 கப் பருப்பி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக, இதுக்கு ஒரு சைடில் காரம் வேண்டாமா? அந்த காரம் என்ன பண்ண போகிறோம்? ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். ரிப்பன் பக்கோடா மாவு தயார் பண்ணுறதுலேருந்தே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ரிப்பன் பக்கோடா இல்லைன்னா ரிப்பன் முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 4 கப்பு பச்சரிசி, ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கணுங்க. இதை இந்த டம்ளரில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். 50 கிராம் பொட்டுக்கடலை,
1 கப்பு இப்போ கடலைப்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, இந்த டம்ளர்னால் 4 டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பெல்லாம் வாணலியில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும், நல்லா அரோமா வர்ற வரைக்கும் வறுத்துட்டு, முதல்ல கடலைப்பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு வறுத்துட்டு, அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே, அந்த வாணலி சூட்லேயே இந்த பொட்டுக்கடலையை போட்டு லேசாக வறுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். வறுத்துட்டு அப்படி விட்டுட்டோன்னா அந்த வாணலி சூட்லேயே அது சூடாகிடும். அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா மிஷினில் ஆற வச்சு மிஷினில் கொண்டு போய் பச்சரிசியோடு சேர்த்து அரைச்சிட்டு வரணுங்க. இந்த பருப்புகளையும் அரிசியையும் சேர்த்து அரைச்சிட்டு வரணும். மிஷினில் போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு இப்படி இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு 2 கப்பு எடுத்து நான் ரிப்பன் முறுக்கு செய்ய போகிறேன். பாருங்கள், 2 கப்பு இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இதுலேருந்து 2 கப்பு எடுத்து போட்டுட்டு அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். ரெட் சில்லி பவுடர். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த தேவை, எவ்வளோ பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் கலந்துட்டு வெண்ணெய் சேர்க்கணும். ஒரு 25 to 50 கிராம்ஸு வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்திருக்கணும். வெண்ணெய் சேர்க்க வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த அடுப்பில் காய வச்ச ஆயில் அதோடு கலந்தும் பிசையலாம். நான் வெண்ணெய் சேர்த்து இதை நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு, மாவை நல்லா க்ரம்பிள் ஆகிற அளவுக்கும் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி பிசைஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா எடுத்து வச்சுட்டு அந்த மாவை 4-5 பகுதிகளாக சிலிண்டர் ஷேப்பில் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கணுங்க. இந்த மாவை உருட்டி வச்சுக்கணும். முதல்ல 4-5 பகுதிகளாக அதை உருட்டி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமாக அந்த அச்சு எடுத்து அதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இதான் நாடா அச்சு, ரிப்பன் நாடா முறுக்கு அச்சு. இதை எடுத்து உள்ளே எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாவை சிலிண்டராக வச்சுருக்க மாவை எடுத்து அதுக்குள்ளே வச்சு நல்லா மேலே வச்சு அதுக்குள்ளே அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ரெடியாக காய வச்சுருக்கணும். எண்ணெய் காய வச்சுட்டேன் நான். இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே அந்த எண்ணெயில் இந்த முறுக்குகளை ஒன்றா புழியணும். புழிஞ்சிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். அதை பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் வேக விட்டு நல்லா அந்த எண்ணெயில் பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, அது நிற்கிற வரைக்கும் பண்ணணும். அதை வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறமா அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்க பாத்திரத்துலையோ தட்டிலையோ எடுத்து வச்சிடணும். நம்ம ஆறுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைக்கணும். இதே மாதிரி நான் பாருங்கள், அதை முடிச்சுட்டு அடுத்த முறுக்கு அதுவும் பொழிகிறேன். ஒரு குழாய் எடுத்தோம்னா ஒரு ஃபுல்லாக புழிஞ்சிடலாம். அது முழுக்க அதில் புழிஞ்சிடலாம் ரிப்பன் அச்சில். இது 2வது முறுக்கு புழிஞ்சிருக்கேன். இதுவும் ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்றா ரிப்பன் பக்கோடா ரிப்பன் முறுக்கு இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப நல்லது. ஆயில் நம்ம பார்த்து வாங்குறதுனால ரொம்ப நல்லது. இது வீட்டிலேயே நம்மளே செய்யலாம். ரொம்ப ஈஸி. மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கணும். மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு செய்யணும். ரெடியாக எடுத்து 7 கப் பர்ஃபி அண்டு ரிப்பன் முறுக்கு ரெடியாக எடுத்துங்க. வித் காஃபி எல்லோரும் சாப்பிடுவாங்க. தீபாவளிக்கு எல்லோரும் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் உங்களுக்கு இதை கொடுக்குறோம் நாங்கள். தீபாவளி ஸ்வீட்டு, 7 கப் பர்ஃபி, ரிப்பன் பக்கோடா, காஃபி எல்லோரும் வாங்கிக்கோங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.